குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான், கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான், கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். ராமரோட பரம்பரை தானே புளியரை கருப்பசாமி, ஐயப்பசாமி சித்தரோட அருள் வாக்கு. முழு முதற் கடவுளை வணங்கி அரோகரா என்று முழங்கி பாண்டி சித்தர் வழியில் வந்த ஐயப்பசாமி. கருப்பசாமி சத்தியத்தால் காட்சி தரும் சாமி என்போம், மகிழ்ச்சியான அருள் வாக்கு தருகின்ற சாமி என்போம். எலுமிச்சையாலே அனைத்து நோய்களை தீர்த்து வைக்கும் சாமி என்போம். திருநீரு தந்து பெரும் பாவங்கள் போக்கும் சாமி என்போம், பாவங்கள் போக்கும் சாமி என்போம். சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா, பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா. சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா, பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா. கட்டுமனை வீட்டுக்கிங்கே காவலாக இருப்பவராம், கட்டுமனை பூர்த்தியடைய ஆசி தருவார். கட்டு போட்டு நிறுத்தியதை கட்டுடைத்து அவரே தருவார், கட்டுப்பாடாய் வாழ்பவன் நெஞ்சில் குடியிருப்பார். மடியேந்தி வரம் கேட்டா மறுக்காம தருபவராம், மனதார வேண்டினாலே மறுகணமே வருபவரா. கற்பூர தீபம் ஏற்றினாலே ஒளியில் அவரே தெரிவாரே, கருப்பசாமி என்றே அழைத்தால் இதயம் முழுதும் நிறைவாரே, எதையும் முடித்து தருவாரே. புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம், புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம், புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான், கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான். கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான், கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும், நிம்மதி பிறக்கும்.
எப்பொழுதுமே தர்மம் அதர்மம், நீதி அநீதி, திருஷ்டம் அதிருஷ்டம், இப்படி நேர் எதிர் நேர் எதிர் என்றுதான் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்ம ஒரு சுவிட்ச் போட்டாலும் கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு எலக்ட்ரிக்கல்ல கூட இருக்குது. பிறப்புன்னு இருந்தாலே ஆண் பெண் என்று எரிபிரிவும் இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த உலகம் முழுக்கும் இருந்து கொண்டிருக்கு. ஆஸ்திகம் நாஸ்திகம், நாஸ்திகம் ஞானத்தை போன்றது, ஆஸ்திகம் பக்தி மயக்கத்தை போன்றது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் உலகத்துல இருந்தாலும் தான் ஒவ்வொரு புராணங்களில் உள்ள கதாபாத்திரங்களும் நடந்திருக்கிறது, வாழ்ந்து காட்டியிருக்கிறது. அதனுடைய மகிமைகளை நாம் இப்பொழுது தெய்வமாகவும் அருள் மிகுந்த ஒரு சக்தி மிகுந்த பிரம்மமாகவும் வணங்கி அதன் மூலமாக நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றி நம்முடைய பிறவி பயன்களை அடைந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் இதுவரை வாழ்வின் அனுபவங்கள் ஆகும். ஆனால் இந்த அனுபவ நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து வருகிற பொழுது எத்தனையோ அவதார புருஷர்கள் தோன்றினாலும் சக்தி மகாத்மியத்தினே மகிஷாசுர மர்த்தினி, துர்காதேவி, பத்ரகாளி, இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிறப்புகளும் நமக்கு அநீதிகளை அதர்மங்களை அசுரர்களை அழிப்பதற்கு காரணமாக வந்த அவதாரங்கள் ஆகும் என்பதுதான் மிகவும் முக்கியத்துவமானது. மகிஷாசுர மர்த்தினியை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது மகிஷாசுரனை பற்றி பேசுவோம், பண்டாசுரனை பற்றி பேசுகிற பொழுது சண்டிகா தேவியை பேசுவோம், சாமுண்டீஸ்வரியை பேசுவோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒவ்வொரு தெய்வங்களும் அதில் காட்சியளித்துக் கொண்டு ஒவ்வொரு அவதாரங்களாகவும் ஒவ்வொரு மகாத்மியமாகவும் நமக்கு நடந்திருக்கிறது. இதுதான் உண்மையான தத்துவங்களாகும். ஆனால் அதனுடைய அடிப்படைகளை பார்க்கிற பொழுதுதான் அதற்கு ஒவ்வொரு காரணமும் ஒரு அதர்மவாதியினுடைய செயல்தான் இந்த அவதாரங்களை எடுக்க வைத்தது என்பதுதான் இலக்கணமாக இருக்கும். இதுதான் உண்மை. மகிஷாசுரன் உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் மிகவும் துன்புறுத்தி மனிதனையே உணவாக சாப்பிட்டு மனிதனை வாழ விடாமல் தடுத்து தர்ம நீதியோடு சாத்வீகமாக இருப்பவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் போய் அழித்து அதர்மம் செய்து வேதநிலை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒருவர் மூலமாக அவனுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. உன்னை அழிப்பதற்கு பராசக்தின்னு ஒருத்தி இருக்கிறா, அவ தான் உன்னை அழிப்பான்னு சொன்னாங்க. பராசக்தி என்னும் ஒருத்தி இருக்கிறாள், அவளையே நான் அழிக்க வேண்டுமே என்று நினைத்து அவன் ஒரு ஆங்காரமான ஒரு சூழ்நிலையை அவன் மேற்கொண்டான். ஆனால் சக்தியை அழிக்க வேண்டும் நினைக்கும்போது சக்தி அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. அது உலகமெங்கும் பறந்திருக்கிற சக்தி என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்படி இருக்கிற பொழுது சக்தி ஒரு சாதாரண ஒரு வாளை ஒரு குழந்தையை போல காட்சியளித்து ஒரு இடத்திலே அவதாரம் செய்து இருந்தாள். அப்படி அவதாரம் செய்து இருக்கிற பொழுது வளர்ந்து வந்து கன்னிகா பருவத்தை எட்டி இருக்கிற பொழுது மகிஷாசுரன் தன்னுடைய வாழ்நாட்களை முடித்துக் கொள்ளக்கூடிய காலங்கள் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அந்த இளம் கன்னி துருவத்தில் இருக்கக்கூடியவளை தான் அடைய வேண்டும் என்ற காம மோகம் அவன் உள்ளத்திலே தோன்றியது. சக்தியை போய் இவன் அடைய முடியுமா முடியாதா என்பதை பற்றி அவன் சிந்திக்கவே இல்லை. ஆனால் அவனுடைய எண்ணத்திலே அப்படி ஒரு தோற்றம் தோன்றும். எப்பொழுதுமே நம் உள்ளத்தில் ஒன்று தோன்றுகிறது என்றால் அது சரியா தவறா என்று மனிதன் உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த உணர்வுகளை தடுக்கக்கூடியது போதைகளாகும். ஏன்னா அப்படி உணர்ந்து பார்க்க விடாது. அதனால தான் மகிஷாசுரனுக்கு சோமபானத்தை அண்டா நிறைய வச்சு குடிக்க வைப்பாங்க. அண்டா நிறைய அவன் சோமபானத்துமாகிய மதுவை குடிச்சா அவனுக்கு மதி வேலை செய்யுமா? அவனுக்கு அறிவே வேலை செய்யாது. அவன் எதை செய்ய வேண்டும் நினைத்தானோ அந்த நோக்கத்திலே இருப்பான். கடைசியில் ஆண்டவனால அவன் அழிக்கப்படுறான். இப்படி சோமபானத்தை கொடுத்து அவனுடைய சுகத்தை கொடுத்து அவனை சிந்திக்க விடாமல் ஆக்கி விதி விளையாடி கொண்டு இருக்கிற பொழுது ராஜமூலிகை ஆகிய கஞ்சா போன்ற பொருள்களை கரைத்து புகைத்து கொண்டு இருந்தார்கள். அதுல மகிஷாசுரன் தான் அதை முதல்ல செஞ்சான். சாம்பிராணி புகையை போட்டு பக்தர்கள் கும்பிடுவான். இவன் கஞ்சா வகசைக்கு தீயில போட்டு அந்த புகையை புகைத்துக்கிட்டு இருந்தான். அந்த புகை அவனுடைய மதியை திசை திருப்பாமல் அவன் என்ன நினைக்கானோ அதே எண்ணத்தை அவனை கொண்டு போச்சே தவிர அவனை சரியாக சிந்திக்க விடாமல் அவனை நேர்வழியில் போக விடாமல் அதை தடுத்து நிறுத்தியது. இதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாம் போதை அருந்தக்கூடாது, போதைப் பொருட்களை தொடக்கூடாது, மனிதனுக்கு சுய அறிவு கெட்டுவிடும், அவனுடைய சிந்தனா சக்திகளில் மாசுபடுத்தி விடும், நல்ல அறிவுடையவனாக இருக்க மாட்டான்
ஆகையினால் போதையை தடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அதை தடுத்து நிறுத்தினார்கள். இன்றும் கூட சட்டங்கள் போதை தடுப்பு என்பதை வைத்திருக்கிறது. நான் அதை படித்திருக்கிறேன். இப்படியெல்லாம் பற்பல விஷயங்கள் நம்முடைய அறிவை கெடுக்கக்கூடியதை நாம வளர்த்து கொள்ள கூடாது என்று நம்முடைய சமூகத்தில் ஜனநாயக சட்டமும் இருக்கு, முன்னோர்களுடைய வழி மரபுகளும் கூட இருக்கு. அப்படி இருந்தும் அதை மீறி ஒரு மனிதன் அதை செய்கிறார் என்றால் அவருடைய விதி சரியில்லை என்று புரிந்து கொள்ளக்கூடிய இலக்கணம் அங்கேதான் இருக்கிறது. ஏன்னா அதான உண்மை. இப்படியெல்லாம் பற்பல விஷயங்கள் இருக்கும் பொழுது கஞ்சாவை கசக்கி கடினமான நெருப்பிலை போட்டு புகைத்து கொண்டு சோமவாரத்தை அடித்துக் கொண்டு எப்படியாவது அந்த சக்தி என்னும் கன்னிகா தேவியை தான் அடைந்து விட வேண்டும் என்ற ஒரே முரட்டு எண்ணத்தில் அவன் உள்ளத்தை வைத்திருந்தான். அப்படி அந்த உள்ளத்தை வைத்திருக்கிற பொழுது நடந்த சம்பவம் என்னவென்றால், ஒருவன் கூறினான், சக்தி சிவனுக்காக பிறந்தவள், வேற யாரும் அவள் பக்கத்திலே நெருங்க முடியாது என்ற ஒரு பெரிய ஒரு தத்துவமான வார்த்தை உண்மையை மகிஷாசுரனிடம் உரைத்தார்கள். அவன் உடனே பார்த்தான், சிவனை போலவே நம்ம உருவத்தை மாற்றிக்கொண்டு அவளை அடைந்து விடலாம் என்று நினைத்து சிவனை போலவே தடைமுடி தரித்து பாம்பு வைத்து சூலம் வைத்து தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு சக்தியின் பக்கத்துல போனான். யாரு? மகிஷாசுரன். அப்படி போகிற சமயத்துல சக்திக்கு இவன் சூரன் சிவனுடைய ரூபத்தில் நம்மளை அடைய வருகிறான், இது அதர்ம செயலாகும் என்று நினைத்து ஆங்கார சொரூபமாக 10 கரங்களோடு காட்சி அளித்தாள். 10 கரத்தை உடைய காளிக்கு பேர் தான் பத்திரகாளி. 10 கர காளி. அது நம்ம மக்கள் சொல்ல தெரியாம பத்திரகாளி எப்படி சொல்றாங்க. 10 கரங்களோடு கொடு வாளோடும் கோப கடலோடும் நீட்ட நாக்கோடும் கொடிய விழிகளோடும் காட்சி அளித்து நின்றாள். காட்சி அளித்த உடனேயே அவனுடைய சொருவம் அப்படி சுருங்கிடுது. அவனை காலில் போட்டு மிதிச்சு அவனை வதம் செய்தாள். யார? மகிஷாசுரனர். கடைசியில் அதான் ஒவ்வொரு காளியம்மன் படத்திலையும் பார்த்தீங்களா, சிவனை மிதித்து கொண்டு இருக்கிறது மாதிரி ஓவியத்தில் இருக்கும். நீங்கெல்லாம் நினைச்சிருப்பீங்க அது சிவபெருமான் தான் நினைச்சிருப்பீங்க. ஆனா உண்மை அப்படி கிடையாது. மகிஷாசுரன் சிவனை போலவே உருவம் கொண்டு அதர்ம செயலை செய்ய வைத்திருக்கும் பொழுது சக்தி எடுத்த அவதாரத்தில் அவனை அடக்கியதுதான் அந்த அவதாரத்தின் மகிமையாகும். இப்படி ஒவ்வொரு அவதாரமுமே அதர்மத்தை அழிக்கிறதுக்காகவும் தான் அந்த உலகத்துல தோன்றியிருக்கு. அப்படிப்பட்ட தெய்வீகத்தை தான் நாம் அந்த உலகத்துல என்ன செய்தோம்? வணங்கி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய உள் உணர்வுக்குள், நம்முடைய உள்ளத்துக்குள், நம்முடைய எண்ணங்களுக்குள் இறைவனை தியானம் பண்ணுகிற பொழுது அந்த சொரூபங்களை, இறைவனுடைய சொரூபங்களை என் இருதயத்துக்குள் நீ வந்து இணைவாயாக நினைச்சு நம்ம தியானம் பண்ணோம்னா அந்த சக்தியுடைய உணர்வு சக்திகள் நம்முடைய இதய கமலத்துக்குள் பிரதிமையாயிரும், பதிவாகிரும். அப்படி பதிவாகிற பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பு, ஒரு பிரதிபலிப்பான ஒரு சக்தி. இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது நமக்கு எதிர்மறையாக வரக்கூடியவர்களை அது தடுத்து நிறுத்தி விடும். அந்த ஆற்றல்கள் எதிர்மறையாக வரக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தும். அப்படி தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு நமக்கு தெளிந்த மனம் வேண்டும், தெளிந்த அறிவு வேண்டும், தியானம் மிகுந்த மன வலிமை வேண்டும். இந்த வலிமைகளை நாம் அடைந்து தெய்வ நிலைகளை அடைந்து விட்டோம் என்றால் இந்த உலகத்தில் அதர்மம் அழிந்துவிடும், அநியாயம் அழிந்துவிடும். அசுரரை போல அடங்கா நிலை படைத்தவர்கள் எல்லாம் எவ்வளியிலேயோ அடக்கப்பட்டு விடுவார்கள். இதுதான் இதில் உள்ள உண்மைகளாகும். ஆகையினால் மாசில்லாத மனதோடு இறை சக்தியை தன் இருதயத்துக்குள்ளே கொண்டு நிறுத்தி அதர்மத்தை தானாக அழிந்து போகுமாறு தியானம் செய்து என்னாலும் எல்லோரும் வெற்றி அடைந்து வெல்லுவோம், வாழ்வோம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க, வணக்கம். மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயக பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகிற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் அழைத்தாலும் ஆடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூற்றமும் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட்டு சொல்லணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 பாட்டு. முதல் உத்தரவு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், தெள்ள தெளிந்தோருக்கு சீவன் சிவலிங்கம், லிங்கம் டிரான்ஸ்போர்ட், பாண்டிச்சேரி. பல லட்சம் இருந்தால்
வறியவர்க்கெல்லாம் சுபதினம். லாட்டரி சீட்டில் 1,00,000 விழுந்தால் கிடைத்தவர் தமக்கே சுபதினம். சுபதினம்னு ஒரு பாட்டு இருக்கு, படம் இருக்கு தெரியுமா? SSR நடிச்ச படம். சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு. உனக்கு என்ன வேணும் இப்போ? வீட்டுக்காரரு போன மாசம் வந்து பார்த்தப்ப வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி விட சொன்ன சாமி. இப்போ வந்து என்னை ஃபோன் பண்ணி 2 நாளைக்கு வந்து உன் முகத்தை காட்டிட்டு போ கால் வந்துட்டு வா. உன் உள்மனத்தை இப்ப சரியில்லை. அவன் வேணுமா வேண்டாமா? நான் வேண்டான்னு தான் முடிவுல இருக்கேன். எனக்கு ஃபோன் பண்ணி வா வான்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. கால் வந்துட்டு. கர்மசாமிக்கு கடன்களுக்கு லாட்டரி சீட் அடிக்கும். என்ன வாங்கி வச்சிருக்கியா? எங்க வச்சிருக்க? பாட்டு பாட உன் மண்டையில ஏறலையா? வறியவர் நமக்கு லாட்டரி சீட்டில் 1,00,000 இருந்தால் கிடைத்தவருக்கு சுபதினம்னு பாடின உனக்கு புரியலையா? அடிச்சிரும் போ. அதே தஞ்சாவூர் எல்லை, தஞ்சாவூர் வீரனார் யாருக்கு தெய்வம்? வீரனார். கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கான். நீ சும்மா இருக்கலாம் ஒன்றும் வாங்காம. அப்படியா? எனக்கு காணாதுப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஐயனார், பேச்சியாயி, வீரனார் இவர்களெல்லாம் உனக்கு தெய்வம். 2.5 வருட காலமாக தொழிலை பற்றிய மன வருத்தமும் கடன்களால் மனத்தொல்லையும் நடக்கும். இப்ப பிள்ளையை பற்றி ஒரு உள்ள உபாதை உள்ளத்தில் தோன்றி நிறைவடையவில்லையே என்ற ஏக்கத்தோடு என்னை பார்க்க வந்திருக்கேன். உண்மையா இல்லையா? கால் ஒன்று. வேற என்னப்பா வேணும்? அந்த கோர்ட்ல நீ போடு, உன் பக்கத்துல நான் வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சிருத காப்பாற்றி தரேன். காசு பணமும் உண்டு, வெற்றியும் உண்டு. நல்லா கர்மசாமி. ஆமா அப்படியா? மனைவியை பத்தி கேட்க வந்தது யாரு? நீ யாருடா தம்பி? தஞ்சாவூரா உனக்கு? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, அதான் கேட்டேன். தஞ்சாவூர். இவளுக்கு பொண்டாட்டி இருக்கா? பைத்தில் 1, பைத்தில் 2, பைத்தில் 3. சரி ஓகே. இல்ல ராம்நாட்டு பகுதி, ராம்நாட்டு பகுதி. வாமா. தொழிலை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்தது. கால் வந்து சொல்லலாம். என்னப்பா வேணும்? ஒரு முறை கால் வந்துட்டு வா. உட்கார்ந்து கண்ண மூடி உட்காரு. என்னன்னு கேட்கிறேன். 3 கேள்விகள் உள்ளத்துக்குள்ள இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். உட்காரலாம். 3.5 ஆண்டு காலங்களாக தொழில் சொந்தமான மன வருத்தமும் குழப்பமும் உண்டு. அதே போல ஆயுளுக்கு பங்கத்துக்குரிய நிலைமை ஏற்பட்டு விடுமோன்ற பயமும் உண்டு. அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய குற்றச்சாட்டுகள் இது இருக்குமா அப்படிங்கிற உள்ள குழப்பம் வீட்டுக்குள்ள பேச்சுவார்த்தையால நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாடா? அதுதான். ஆனா இப்போ உடம்ப போய் பார்த்தேன், உயிர் கண்டம் உனக்கு ஏற்படாது அப்படின்னு உத்தரவு. அதனால இதை காப்பாத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்த படிப்பு விஷயத்தை வெற்றியாக்கி தரேன், தொழிலும் தரேன். நல்லா இருக்கு கர்மசாமி. ஆமா அப்படியா? கடன்கள் சம்பந்தமா மன உபாதை அடைந்தது யார்? ராம்நாட்டு பகுதி. எந்த ஊர் உங்களுக்கு? எந்த இடம்? கமுதி. கடுத்தறுத்தான் கமுதி. கடுத்தறுத்தான் ஒரு இடம் இருக்குல்ல? கடுத்துருவான். கால் வந்து சிங்கமே வருக, சிங்கமே வருக,
சிங்கமே வருக, உட்காரலாம். என்ன பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை இப்பொழுது? சிங்கமே வருகன்னு சொன்ன ஆம்பளை பையன் பிறப்பான், வெற்றி உண்டு, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி வீட்டுக்குள்ள வரக்கூடிய தெய்வத்துல கருப்பசாமியும் ஒரு தெய்வம், காளியும் ஒரு தெய்வம், புரியுதா? ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்களுக்கு சோதனையான காலங்கள் ஆரம்பிச்சிருது. இது கிரகங்களால் ஆனது, மனிதர்களால் ஒன்று நடக்கவில்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாரிசு ஆம்பளை பையன் பிறப்பான், சக்தியாக்கி தரேன், இங்க கூட்டு வரணும், நடக்க வச்சு தரேன். சரி, வேற வழி பார்ப்போம். கருப்பசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி மாநகர் அழகுக்கு மறுபெயர் கண்ணா, மலருக்கு மறுபெயர். மனைவி மக்களை பத்தி காக்க வந்தது யாருப்பா? காலம் சொல்லலாம். இன்னொரு தடவை காரணம் சொல்லலாம். என்ன போன்ல இல்ல, இத உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். உன் மனைவி மக்களை உன் கூட கொண்டு வந்து சேர்த்து வச்சிருந்தேன், சந்தோஷமா இருப்பேன். அவ இப்போதைக்கு பேசாம இருக்காளேங்கிற ஒரு மன வருத்தம் உனக்கு. இந்த வாரமே பேச வைக்கிறேன், குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும். நல்லாரு, உன்னை ஏத்துக்கிடுவாங்க, மகிழ்ச்சியாருடா. இந்தா பணம் தானடா இதுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை தீர்ந்தாச்சு. நல்லா இருக்கு, அது ஏன்டா உனக்கு தேவை? அவன் மனசை உன் பக்கம் திருப்பியாச்சு, பேச வச்சாச்சு. போ. கருப்பசாமி பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யார்? திருச்சி. பைரவர் வழிபாடு பண்ணுவீங்களா? பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? வராதான் கேட்டேன். என்ன வேணும்? எந்த பிள்ளைக்கு வேணும்? காலில் விழுத்துவாங்க. இன்னும் ஒரு அஷ்டமி கழியணும். அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? வீட்டுல அஷ்டோத்திரம்லாம் பண்றீங்களா? மிளகு தீபம் போடுறீங்களா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. 48 தீபம் போடணும் மொத்தம், புரியுதா? கண்ணை முடுங்க. அம்மா யார் வருவா? சாரதா தேவியே குழந்தையாக வந்து பிறப்பாள். யார் பிறப்பா? சாரதா தேவி குழந்தையாக வந்து பிறப்பாள். சாரதாம்பிகை எங்க இருக்கா? சிருங்கேரியில இருக்கா. எப்படி விவரம்? கால் வந்து வரலாம். சாரதா தேவி என்பவள் யார் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? சரஸ்வதியினுடைய மற்றொரு பெயர் தான் சாரதா தேவி. சரஸ்வதி அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பு. சரம் என்றால் மூச்சு, ஸ்வதி என்றால் ஏக்கம், மூச்சை ஏக்குபவள் என்பது பொருள். அப்ப பிராணாம்பிகை அப்படின்னு பொருள். அந்த சரத்தில் என்னவெல்லாம் பதிவாகும்? ஞானம், அறிவு, கல்வி, தெளிவு, உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் இந்த சரத்துல தான் இருக்கு. வேற என்ன இருக்கா? கிடையாது. நம்முடைய அஸ்திரங்களை பாதிக்கும் பொழுது சரஸ்வதியை தியானம் பண்ணி சாமிச்சா எந்த அஸ்திரத்தை என்ன நோக்கி விடுறோமோ அந்த அஸ்திரம் அப்படி போய் பதிவாகும். அதைத்தான் துரோணாச்சாரியர் நினைஞ்சாரு, சாரதாம்பிகையை தன் பக்கம் கொண்டு வந்து சரஸ்வதி தியானம் செய்து ஒவ்வொரு அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் செய்தார். ஏகலைவன் விஷயத்தில் அவர் நீதி தவறி நடந்துட்டாரு. யாரு? துரோணாச்சாரியார். நீதி தவறி நடந்த ஒரு காரணத்தினால் சாரதாம்பிகை ஆகிய சரஸ்வதி தேவியை கீழே வந்து இறங்கி, நான் கொடுத்த வரத்தை அதர்மத்துக்கு நீ பயன்படுத்தி விட்டாய், ஆகையினால் உனக்கு தக்க ஆபத்து வருகிற பொழுது என்னுடைய சஸ்திர அஸ்திர வித்தைகளெல்லாம் உனக்கு பயனின்றி போகும்னு சாபம் விட்டான். அந்த சாபத்துல எந்த சிஷியனுக்காக ஏகலைவனை பாதிக்க செய்தாரோ அதே சிஷியனுடைய கையாலேயே அவன் தலை வெட்டப்பட்டது. துரோணாச்சாரியாருக்கு மகாபாரதம் படிச்சிருக்கேன்னா அவ்வளவு பெரிய வல்லமையும் சக்தியும் பொருந்தியவள் சாரதாம்பிகை. எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறக்கும் பொழுது மீனாட்சி வையி,
நாராயணினி பேர் வை, மகாலட்சுமின்னு பேர் வை, காளீஸ்வரினி வையின்னு சொன்னேன். ஆனா உங்களுக்கு மட்டும் சாரதாம்பிகைன்னு பேர் வைன்னு சொல்லிட்டேனே, என்ன காரணம் தெரியுமா? முன் ஜென்மத்தில் செய்த பாவ வினைகளெல்லாம் சாபங்களெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி சாரதாம்பிகைக்கு இருக்கு. அந்த பாவத்தின் அடிப்படையில குழந்தை பாக்கியம் தடையா போச்சு. அதை நீக்குவதற்காக தான் பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். அந்த பிள்ளைக்கு சாரதாம்பிகைன்னு பேர் வச்சுக்கான்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? காரணம் என்னப்பா ஒண்ணு சொல்ல மாட்டேங்கியா? கர்மசாமிக்கு இன்னும் 3 முறை என்ன பார்க்க வரணும். குழந்தை பாக்கியமும் தாரேன், எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சு தாரேன். அது கோர்ட்டுக்கு போகும்ங்கிற ஒரு நிலைமை இருக்கு. ஆமா, அதை வெற்றியாக்கி உனக்கு பணத்தை சேர்த்து தந்துட்டேன். நல்லா இருந்துக்கா, ஆனந்தமா இருக்கும். அடுத்து பேசுவோம். படிப்படியா ஜெயிப்பமே. இப்ப என்ன கெட்டு போச்சு? தன் தொழிலையும் பண நஷ்டங்களையும் பற்றி வருத்தம் அடைந்து வந்தது யாரையும் பண நஷ்டங்களை பற்றியும் வருத்தம் அடைந்தது இல்லை. யாருப்பா நீங்க? உங்களை கூப்பிடுறதே சாமி. காரணம் சொல்லலாம். தொழில் என்ன சொல்லி புரியாம தான் எல்லாம் நின்றுக்கிறது. பண நஷ்டம் ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டா வந்துட வேண்டியதானே. நல்லா கும்பிடலையே, இன்னொரு என்னன்னு பார்ப்போம். நீங்க வாரிகளை யாரு? உங்களுக்கு என்ன சொல்லி கேட்டு பார்ப்போம். யார்கிட்டயாவது ஓதி எழுதி வந்த தாயத்துக்கள் பொருள்கள் வீட்டுல இருக்கா? யார்கிட்ட வாங்கினேன்? அவர் சாமியா வேற யாரு பரப்பரா? அப்படியா? சரி, அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியாச்சு. சரிண்ணா, வீணா பணச்செலவு. கால் வந்துடுவான். அந்த பாட்டுல கண்ணுல காட்டுதான். அவனை கூப்பிட்டுருவான். சகல 6 மணிக்கு கூப்பிட்டுருவான். இன்னொரு கால் வந்துடுவான். ஏன்னா இப்ப இருக்கிறலாம் அடிச்சு முடிக்க எப்படியும் ஒரு 2 மணி ஆயிரும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.5 ஆண்டு காலங்கள் நீ செய்யக்கூடிய தொழில மன வருத்தம். அதே மாதிரி உன்னை நம்ப வைத்து வாங்கி சென்ற பணங்கள் ஏமாற்றப்பட்டது. இந்த பணங்களுக்காக போலீஸ் வழக்குகளை தொடர்ந்தால் உனக்கு கிடைக்காது என்றதுனால நீ அடுத்த முயற்சியை செய்ய முடியல. இந்த பணத்தை உனக்கு வாங்கி தந்து தொழிலை உருவாக்கி தந்தா போதுமில்ல. கால் விட்டு வரலாம். யாரு சொல்ல கேட்டு பார்க்கிறேன். வீட்டில் ஒருவருடைய ஆரோக்கியத்தில் குறையும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல தெளிவா உனக்கு வாழ வச்சு தாரேன். உன்னுடைய குலதெய்வம் சம்பந்தமான மனக்குழப்பம் உள்ளத்துல இருக்கு. ஆனா உன்னுடைய எல்லையில மாரியம்மன்கிற ஒரு தெய்வம் குடியிருந்துகிட்டு இருக்கான். உண்மையா? கால் வைப்போம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நல்லா இருப்பான். வெற்றி வீடு 1 மாதத்துக்கு பின்பு தொடங்கு. நல்லா இருக்கும். கர்மசாமி. ஆமா, திருச்சி துறையூர். துறையூரை ஆண்ட சோழ மன்னனின் பெயர் என்னப்பா தெரியுமா? இலக்கிய வரலாறு படிச்சிருக்கேடா, தமிழ்நாட்டு வரலாறு. துறையூரை ஆண்டு வந்த சோழ மன்னனுக்கு பேர் முத்திரைய சோழன். என்ன சோழன்? அவருக்கு பேரு துறையூர் முத்திரையர். காஞ்சி மன்னன் நரசிம்ம பல்லவருக்கு பெரும் உதவி செய்து பல்லவ நாட்டை யாற்றிலிருந்து 2ஆம் புலிகேசியிலிருந்து காப்பாற்றுவதற்கு உதவி செய்த மகாவீரன் முத்திரைய சோழன். கால் வந்துட்டுவான். எவ்வளவு பெரிய வரலாறுகள் எல்லாம் மேல கொண்டு வரோம் நம்ம. என்ன பக்கத்துல வரலாம். இன்னொரு தடவை காலம் வந்துட்டு 2 பேருக்கும் மனது ஒரு நிலையில இல்ல. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழ. ஜபா அந்த பாட்டு என்ன பாட்டு? தெய்வத்தாய் திருப்படத்துல, தெய்வத்தாய் படத்துல 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். அந்த பாட்டோட பாட்டு தெய்வத்தாய். உண்மையா இல்லையா? அம்மாவே தெய்வம் நினைச்சுதான்
இவளுக்காக தான் நீங்க அண்ணன் தம்பி 3 பேரும் முழு மூச்சா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையாடா? நான் சும்மா சினிமாவை சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? விவரத்தோட சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா, கிடைக்கும் கிடைக்காது ஒரே வார்த்தை, ஆலோசனை முடிச்சிருவோம். ஒருத்தன் என்ன பார்க்க வந்தான் முன்னால. ஒரு காலத்துல யூடியூப் ஆஃப் பண்ணிட்டு சொல்ல சொன்னாங்க. அண்ணக்கடி படத்துல உள்ள பாட்டுது. என்ன என்னப்பா வண்டி வாகனங்கள் வச்சிருக்கியா? கார் மட்டும் வச்சிருக்க. இப்போதைக்கு நீ வெளிநாடு சொந்தமான ஒரு பிசினஸ் செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் உன் உள்ளத்துல இருக்கு. அதை ஜெயிச்சு வெற்றியாக்கி தரேன். ஒரு முறை போயிட்டு பாதி பலனோட வந்தாச்சு, மீதி நற்பலன் கிடைக்கக்கூடிய வழி உனக்கு வரணும். வேற என்ன வேணும்? ஒரு இடத்த கவர் பண்ணி அதுல இருந்து பணத்தை வெற்றியாக்கி தரணும். செஞ்சுதான் போதும்ல? அதான் அதை கவர் பண்ணி வித்து வெற்றியாக்கி தரணும். கால் விட்டுவான். அந்த இடத்த வித்து தாரேன், வெளிநாட்டுக்குரிய பிசினஸையும் நடத்தி தாரேன். ஜெயிச்சுக்கா, வெற்றி உண்டு. அதுக்குள்ள இறங்கல குதிரை. அடுத்து பேசுவோம். கருப்பசாமி, ஆமா அப்படியா? பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? நீ எந்த பிள்ளைய பத்தி கேட்க போற? அதான் என்ன பிள்ளைமா? பக்கத்துல வாங்கம்மா, கண்ணை மூடுங்கம்மா பார்க்கட்டும். என்ன கருப்பசாமி? கண்களை மூடி அமைதியாக இரு. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். ஆதாரம் என்றும் நீதானே, கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டு வாசல்ல ஒரு ஆட்டு கிடாயும் ஒரு எரும மாடும் நிக்கி. என்ன நிக்கி? ஆட்டு கிடாயும் எரும மாடும் நிக்கி. ஆட்டுக்கடாய் ஏன் நிக்கின்னு கேட்டேன். முன்னோர்கள் விதிப்படி தெய்வங்களுக்கு பலி கொடுக்க வேண்டிய ஒரு பாக்கி ஒரு கிடாயில இருக்கு அப்படின்னு உத்தரவு. எரும மாடு ஏன் நிக்கின்னு கேட்டேன். ஏமகால தூதன் வீட்டு வாசல்ல நின்று ஒரு உயிருக்கு போராடக்கூடிய நிலைமை இப்ப வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? அத சாகாம காக்கிறதுக்கு எனக்கு வழிவகுத்து தா அப்படின்னு நீ கேட்க வந்திருக்கிய. கால விட்டு பாப்பா கேட்டு. சங்கிலி கருப்பசாமி எங்கேயாவது இருக்காரா? எங்க இருக்காரு? அங்க போயிருக்கீங்களா முன்னால? அதுக்கு இடையில போகல. உன் பிள்ளைய நான் காப்பாத்தி தந்துருந்தேன். ஆபத்துல இருந்து மீட்டி எழுந்து நடந்து என்னை பார்க்க வர வச்சிருந்தேன். புரியுதா? ஆபத்துல இருந்து எழுந்து காப்பாத்தி வர வச்சிருந்தேன். அடுத்து அதுக்கு பதிலாக ஒரு உயிர் கொடுக்கணும். எங்க கொடுத்தா சரி வரும்? சங்கிலி கருப்பசாமிக்கு கொடுத்துரு. கால் கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு வா, பக்கத்துல வா, முந்திய பிடிச்சுக்கா, பக்கத்துல வந்து உட்காரு. வா, எழுந்து வா, வெற்றி உண்டு, நோய் இல்லை. காப்பாத்தி தரேன், நல்லா இருங்க. காசு பணம் வந்திருக்கேன். கொடுத்துடக்கூடாது நமக்கு. காலம் எல்லாம் அழுவதற்கு என்ன வேணும் செல்லங்களே? கடன் பிரச்சனை, நெஞ்சிலே நினைவதற்கு, வஞ்சகரை மறப்பதற்கு. சொந்தம் என்னும் வஞ்சகர்களால் உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடி உங்களுக்கு கிடைக்காமல் தடைப்பட்டு
சட்டம் வழக்குகளில் மாற்றக்கூடிய நேரம் இப்பொழுது வந்து தலைக்கு மேல நிக்கி. உண்மையா? கால் நிறுத்துவாங்க. பாசம் என்ற சொல்வதற்கு பார்த்திருந்து துடிப்பதற்கு. உலக பார்வைக்குத்தான் சொந்தம் இருக்கு, நம்மளை காப்பாத்துறதுக்கு சொந்தம் இல்லை. அதெல்லாம் எதிர்பார்த்தா இருக்கு. உண்மையா இல்லையா? கண்டிப்பா. இதுவரை உழைத்த முதல்கள் எல்லாம் பிறருக்கு உதவியும் செய்து தன்னையும் காப்பாற்றி இன்னைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை செய்ய பணம் எங்கே இருக்கு என்ற ஏக்கம் தான் உங்க ரெண்டு பேரும் இதயத்திலும் இருக்கு. இருந்து காப்பாற்றக்கூடிய செல்வத்தை இழந்துட்டோம். அடுத்து அதனால உழைப்புக்குரிய வழியும் வேணும், இழந்து போன செல்வமும் மீளணும், சொத்தும் உங்களுக்கு தரணும். நான் கருப்புசாமி தாரேன், கவலைப்படாத. கால் ஒழிச்சு வா, அகத்துவோம். உங்க எண்ணெய்க்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது முருகப்பெருமானை பல காலங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கடமைப்பட்டவர்கள். இடைப்பட்ட காலத்துல அவன்கிட்ட கோபிச்சுக்கிட்டு முனைச்சுக்கிட்டீங்க. ஆனாலும் வருத்தப்பட்டுதான், கொஞ்சம் கோபப்படுதான். உனக்கு என்ன அர்த்தம்? அதனால கொஞ்சம் அவரை பார்க்க என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து கண்களை மூடி என்னை கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. வாங்க. இந்தாப்பா, கடனை தீர்த்து தாரேன், செல்வங்கள் அளித்தாரேன். 3 மாதத்தில் சொத்துக்களுக்கு ஒரு பஞ்சாயத்து வரும். அதுல பேச்சுவார்த்தையில ஒரு பகுதியை உனக்கு எழுதி தரதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணித்தாரேன். ஜெயிச்சுக்கா மகனே, வெற்றி உண்டு, ஆனந்தம் அடைவாய். கருப்பசாமி, அப்படியா? அப்படியா? தர்மபுரி தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவன். எந்த பிள்ளைப்பா உனக்கு தம்பி? எந்த பிள்ளை? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தவன். நல்ல காலில் அறகுறை மனசு இருக்குப்பா. அறகுறையான மனசு இருக்குப்பா. நல்ல காலில் விழுத்துவா. உன்னதான் சொல்லுதேன். நல்ல ஒருநிலைப்பட்ட மனதோட சாமியை கும்பிடு பார்ப்போம். வர்றான். சில மனிதனை நான் பார்த்திருக்கேன், அடியும் கொடுக்க மாட்டான், பிடியும் கொடுக்க மாட்டான். அது யார்கிட்ட? பிசினஸ் மேன்கிட்ட அடியும் கொடுக்க கூடாது, பிடியும் கொடுக்க கூடாது. உன்னை காப்பாத்துறதுக்கு நான் உட்காந்துருக்கேன், நீ என்கிட்ட பிடி கொடுக்காம போனா உன்னை நான் எப்படி காப்பாற்ற முடியும்? முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். சோசியக்காரன், வைத்தியன், சாமியாரு, இவங்க எல்லாம் மனிதனை பயங்காட்டி பணம் கொடுங்கிற பேருவ. அதனால நம்ம யார்கிட்டையும் மாட்டிக்கிடக்கூடாதுங்கிற ஒரு அடித்தளமான சிந்தனை உன் உள்மனதில் இருக்கிறது. கால் எடுத்து வரலாம். அதுக்கு நான் என்ன செய்வேன்? நான் அப்படியா செய்தேன். அந்த காலத்திலே சொல்லியிருக்கான் ஒரு பழமொழி. என்ன? சாகும் வரை விட மாட்டான் வைத்தியன், செத்தாலும் விட மாட்டான் ஜோசியன். புரியுதா புரியலையாப்பா? உன் பிள்ளையினுடைய ஜாதகத்தை பார்த்தேன். 6 மாத காலங்களில் புனிதமான வாழ்க்கை அமைஞ்சிரும். சென்னை பட்டணத்திலிருந்து நல்ல செய்தி வந்து, சென்னை பட்டணத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து அங்கிருந்து ஒரு வரன் கிடைக்கும், அங்க பணி செய்யக்கூடியவராக இருப்பான் அப்படின்னு மேல இருந்து உத்தரவாயிருக்கு. 1. தொழில் சம்பந்தமாக இதுவரை உள்ள நஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் தீர்ந்து கடன்கள் நீங்கி தொழிலை வளப்படுத்தக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு ஆவணி ஓணம் வர பொறுத்துக்கான், ஜெயிச்சு தந்துடுறேன். வேற என்ன வேணும்? பையனை பத்தி பேசுறதுக்கு இன்னும் 30 நாட்கள் கால அவகாசம். அடுத்து பேசுவோம், அள்ளித்தாரேன். சந்தோஷமா இரு மகனே, வெற்றி அடைவாய். சொல்லு கருப்பசாமி. ஆமா, பாண்டிச்சேரி புன்னகை புரியும் சண்முகனே, உன் சன்னதி வர வேண்டும் முருகா, நான் உன் அருள் பெற வேண்டும். வாங்க ஐயா. உங்க பேர் என்னையா? சண்முகம்னா யாருப்பா? முருகப்பெருமான். அதான் நான் அவருடைய பாட்டை பாடினேன். கால் விட்டு வாங்க. தன்னல புயலில் வீழ்ந்து விடாமல்
விடாமல் தர்மத்தை மறந்து வாழ்ந்து விடாமல் புன்னகை புரியும். இன்னொரு தரம். சண்முகனே உன் சந்நிதி வர வேண்டும் முருகா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பையனுக்கு சன்னியாச யோகமா, இருதார யோகமா அல்லது சம்சார யோகமானு பார்த்தேன். சன்னியாச யோகம் கூடி நிற்கி. இப்போதைக்கு மனைவியை அனுசரித்து போகக்கூடிய மனோபலம் அவனுக்கு இல்லை. உண்மையா? அவனுடைய மனநிலைகளை பார்த்த போதையில் அடிமையாகி திசை மாறி நிற்கான். அதை மாற்றி குடும்பமா வாழ வச்சு தந்தா போதுமில்ல. அதே மாதிரி நீ பார்க்கிற தொழில்ல மன வருத்தமும் மிகுந்த அலைச்சலும் துயரமும் இருக்கு. அதை நீக்கணும். தொழில் ஒழுங்கா ஓடணும். வெற்றியாக்கி தாரேன். ஒரு வீடு மட்டும் பேண முடியாம கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு. அதையும் பேணி பெருசாக்கி தந்தா போதும்னா கால் விட்டுருவாங்க. பன்னிரு மாதத்தை ஆண்டன சொல்வது பாரினில் வழக்கமையா. என்ன அர்த்தம்? 12 மாதம் எத்தனை? ஒரு வருஷம். ஒரு வருஷம் பொறுத்து இருந்தா வீடு வாசல் தொழில் பொருளாதாரம் எல்லாம் சேர்ந்து வந்துடும். பையனுக்கு ஆடி அமாவாசை வர கால அவகாசம் இருக்கு. அவன் உள்ளத்தை சீர்திருத்தி வெற்றியாக்கி தருவேன். ஒரு சின்ன சோதனை நடக்கும். என் மேல வருத்தப்படக்கூடாது. அவனுக்கு ஆபத்து வராது. கொஞ்சம் சுகமில்லாம படுத்திருப்பான். 15 நாள் 16ஆம் நாள் எந்திரிச்சு வருவான். குடியெல்லாம் மறந்து நல்ல குடிமகனா வாழ்வான். வரும்ல கால் என்னடா வெற்றிவேல் முருகனுக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு சீர்திருத்தி மகனை ஒற்றுமையாக்கித்தார புனிதமான வாழ்க்கையை அள்ளி தந்திருக்கப்பா. ஆனந்தமடைங்க செல்வாங்க. அதே பாண்டிச்சேரி எல்லை பேருந்து வைத்திருப்பவர் யார்? கால் வந்துட்டு வரலாம். இன்னொருத்தரம் கால் விடணும். தாயோடு அன்பு போகும், தந்தையோடு அறிவு போகும், உடன் பிறந்தாரோடு பாசம் போகும். உடன் பிறந்தோரோடு பாசம். நட்போடு ஆறுதல் போகும். நட்பெல்லாம் போயிடுதுன்னா ஆறுதலும் சேர்ந்து போகும். தாரத்தோடு எல்லாம் போகும். உண்மையான மனைவியா இருந்தான்னா அவ போயிட்டானா வாழ்க்கையில எல்லாமே போன மாதிரி ஆகும். ஆனா இப்போ தூய மனைவியை இழந்து தெய்வமே துணைங்கிற நிலையில நீ என்ன தாக்கி வந்திருக்க. இப்போ உன்னை காலத்தை அறிந்து கை கொடுத்து காக்க வேண்டியவன் நான் தான். உன் வண்டியை ஓட வைக்கிறதுக்கு அரசு உனக்கு முன்னுரிமை கொடுத்து ஓட வச்சு தாரேன். அதே மாதிரி உன் மகனுக்கு அருமையான ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு தரதுக்கு ஆவணி பௌர்ணமி வர பொறுமையா இருக்கணும். அமைச்சு தாரேன். வெளிநாட்டுக்கு போவானா இந்தியாவில் இருப்பானான்னு கேட்டேன். இந்தியாவில் தான் இருப்பான். கல்யாணம் முடித்து 9 மாதத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கு சென்று பெரும் செல்வங்களை பெற்று வருவான். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு வெற்றி உண்டுப்பா. ஜெயிச்சு தாரேன். நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை போய் பாரு. அசத்திடுவோம். ஆமா, அது யாரே கேட்டு பார்ப்போம். தாராபுரம். ராதாபுரம்னா உனக்கா? வள்ளியூர் ராதாபுரம், வெள்ளிமேடு, அது எங்க இருக்கு? திண்டிவனம். அக்கா தாராபுரமா உனக்கு? தாராபுரம். தாராபுரத்துல திருப்பூர் ரோட்டு போற வழி யாருக்கு? உனக்கு. கால் நீ அங்கே
இடது பக்கம் போனா திருப்பூர் கால் வந்துருவோம். பாத்தியா நம்ம குதிரை சந்தில நின்று கரெக்டா பாத்துருவோம்.